ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ஃபேஸில் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எந்த ப்ராடக்ட் அதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் நான் கன்க்ளூட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கலாம் கண்டுபிடிச்சேன். இது வந்து நான் ஆக்சுவலி ரீசார்ஜபிள் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் நான் ரிசீவ் பண்ணது பேட்டரி ஆப்ரேட்டட் தான். இது நம்ம ஃபேஸில் இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் அப்படியே சக் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஜஸ்ட் வேக்யூம் க்ரியேட் பண்ணி அப்படியே நம்ம ஃபேஸில் வைக்கும்போது ரிமூவ் பண்ணிடும். இதில் வந்து ஒரு 4 சாக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க டிஃப்ரெண்ட் யூஸ்க்கு. இதில் ஒன்று மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதான் ஒரு சிம்பிள் கண்ட்ரோலோடு கொடுத்துருந்தாங்க. 2 பேட்டரிஸ் போட்டு ஆன் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகலை. ஆன்லைனாக இருந்துச்சு, இருந்தாலும் ஒர்க் ஆகலை. என்ன ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ப்ராடக்ட்டே வேஸ்ட் ப்ராடக்ட், ஒர்க் ஆகலை. அப்புறம் நான் என்ன ஒரு ஐடியா பண்ணி இதை வந்து கார்டட் ஃபீச்சராக நான் ஆகினேன். அப்படியே அதோட மோட்டாரில் வந்து டேரெக்டாக ஒயர் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேட்டரியே தேவையில்லை, கண்டினியூஸாக நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இதோட லிங்க் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மேபி உங்களுக்கு டேமேஜ் ஆகாத பீஸ் வரலாம். சால்ட்ரிங் பண்ணும்போது நானாக அந்த நாசிலில் வந்து லைட்டாக ஓட்ட போட்டுக்கிட்டேன். பட் அதை நம்ம வந்து விடலாம், தேவையில்லை. நம்ம மிச்சம் நாசில் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்னொரு நாசில் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணும்போது சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. வாங்க இது நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதான் பவர் பேங்க், டேரக்ட் கனெக்ஷன் கொடுத்தனால அப்படி இதுலேருந்தே கரண்ட் போயிடுது. நம்ம பேட்டரி வாங்கி செலவு பண்ண தேவையில்லை. அப்படியே ஒர்க் ஆகிற சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு, பாருங்கள். இப்போ எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே ஃபேஸில் வச்சிட்டோம்னா ஒரே இடத்துல செட் பண்ணி பிளட்டை வந்து கிளாட் ஆக வச்சிடும். நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ல பாருங்கள். நம்ம அப்படியே ஒரு வேவ் மூமெண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும் எங்கே அந்த ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ. இல்லைனா நம்ம ஃபேஸ்லாம் வீணாக போயிடும். நம்ம இப்போ இந்த நாசில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். என் ஃபேஸில் இருக்க ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன், தெரியுதான்னு தெரியல. கேமராவில் ஓரளவுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ப்ராடக்ட் வச்சு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே பொறுமையாக ஒரு வேவ் மூமெண்ட்டில் நம்ம அப்படியே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். பொறுமையாக நமக்கே தெரியும் யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல எவ்வளோ எடுக்குது, எவ்வளோ நம்ம வைக்கணுன்ட்டு. பட் ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, அப்புறம் பிளட் கிளாட் ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம எடுக்கணும். ஒரே இடத்துல நான் கொஞ்சம் வச்சனால இங்கே இப்படி ஒரு மாதிரி பிளட் கிளாட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. பொறுமையாக எடுத்திங்கன்னா ஒரு 80% கிட்டே நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணலாம். எனக்கு இப்போதைக்கு எடுத்திருக்கேன், ஓரளவுக்கு ஃபேஸில் ரிமூவ் பண்ணிட்டேன். இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வருமானு கேட்டிங்கன்னா, உங்கள் போர்ஸ்லாம் ஓப்பனாக வேஸ்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரெமெடி பார்க்கணும். இதை எடுக்காமல் விட்டால் அது ஒரு மாதிரி தெரியும், எடுக்காது உங்கள் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் அந்த ரேட்டுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்தில் எனக்கு வரும்போதே ஒர்க் ஆகலை. நான் ஆர்டர் போட்டது வந்து ரீசார்ஜபிள், பட் அவங்க எனக்கு சென்ட் பண்ணது பேட்டரி ஆப்ரேட்டட். அதுவும் இல்லாமல் அது ஒர்க்கும் ஆகலை. ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டுக்கு ரீசார்ஜபிளாக இருந்தால் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என் ஃபேஸ்லேருந்து இவ்வளோ டர்ட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you next video.